நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல, ஒரே பதட்டமாக இருக்குது. எல்லாம் புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி எல்லா ஜாம்பவான்களும் பேசிட்டாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்களே சொல்லிட்டாங்க. முதல்ல எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு கூப்பிட்ட உடனே தட்டாமல் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட், நம்ம இயக்குனர் இமயம் பாக்யராஜ் சார், அப்புறம் நம்ம எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சார், கௌரவ் சார் அண்ட் சௌடாமணி மேம், அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர், நம்ம கிங் ஆஃப் குத்து ஸ்ரீகாந்த் தேவா சார், ஆதவன் அண்ணா, விஜயெல்லாம் வேணாம் அண்ணன், அப்புறம் நம்ம கூட்டணி தட்டாமல் வந்த இமான் அண்ணாச்சி, பிளாக் பாண்டி சார், நம்ம டான்ஸ் மாஸ்டர், நம்ம லிரிசிஸ்ட் கருணாகரன், என் டார்ச்சர் எல்லாம் தாங்கி இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ண ராதாகிருஷ்ணன் சார், கூட உப ப்ரொடியூசர் புவனேஸ்வரன் சார், ஜோதிலட்சுமி மேம், ஷாஜு, அவங்களெல்லாம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் பண்ணாத டார்ச்சரே இல்லை இந்த படத்தில். இது வேணும் இது வேணும் இது வேணும், ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிவிடுவேன், அதுக்கப்புறம் இது வேணும்னு சொல்லும் போது அப்படியே அந்த ராணா சொன்ன மாதிரி தான், அப்படியே ஒரு லுக்கு பார்ப்பார், சரி அப்படின்னு வந்துடுவார். அதுக்கு ஒரு பெரிய இது வேணும், பெரிய மனசு வேணும். அதெல்லாம் நான் கேட்கும் போது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண வச்சதுக்காக எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட்டு மிருத்துலா, மீனா, அர்ஜுன், கோதை சந்தானம், அம்மன்புரம் சரவணன் அண்ணன், அப்புறம் சாரிண்ணே கொஞ்சம் இதில் மறந்துட்டேன், சாரி மன்னிச்சிருங்கண்ணே. அவர் சூப்பராக ரோல் பண்ணியிருக்காரு, பட் ஏதோ ஒரு டென்ஷனில் அவர் ஸ்டேஜில் கூட மறந்துட்டேன். ஆனால் அது மன்னிச்சிருங்கண்ணே, சாரிண்ணே. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஏன் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு வரும்போது எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி தான், எல்லாருமே இந்த வாழ்க்கையில் இங்கே அரங்கத்தில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கேமில் கண்டிப்பாக மாட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. இந்த படம் எடுத்து நான் சில பேருக்கு போட்டு காட்டும் போதும் அப்போ தான் சொல்கிறாங்களே, நானும் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நானும் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன். இது தெரிஞ்சே எப்படி ஏமாறுறீங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பேட்டர்னில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு. அதையும் பார்த்துட்டோம், அது அப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஏமாறுறாங்க. அதுவும் ஏமாற்றணும் அப்படி இல்லை, ஒரு பேட்டர்னில் வந்து உஷாராயிட்டாங்கன்னா அவன் அடுத்த பேட்டர்ன், அது அடுத்த பேட்டர்ன். இந்த படம் இப்போ நிர்வாகம் பொறுப்பல்லன்னு ஒரு ஸ்கேம் படம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தால் ஒரு 10 பார்ட் எடுக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சதை ஒரு 4 ஸ்கேமை வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன். அண்டு டிஓபி நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு மேலே பெட்டர்மெண்ட்டாக பண்ணி கொடுக்குறதில்ல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. தேங்க்யூ ராஜேஷ். ஏன்னா அவரையும் கூப்பிட்டுட்டு ஊராக நான் கண்ட்ரியாக காஷ்மீருக்கும் கூப்பிட்டு போயிட்டு அவர் வாங்க நீங்கள் தான் மெயின், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மிருத்துலா கூட வந்து ரொமான்ஸ் பண்ணதோட நான் அவர் கூட தான் அதிகமாக ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அவருக்கு இருக்கிற ரொமான்ஸ் தான் இந்த நீங்கள் பார்த்த விஷுவலில் வந்துச்சு. அப்புறம் எடிட்டர் சார், எப்போவுமே நான் அங்கே 2 பேர் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய அவரை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை சார் கரெக்டு தானே? அவர் சொன்னால் பேச மாட்டேன்ட்டார், அதெல்லாம் அவர் கூப்பிடல. அப்புறம் அவர் கூப்பிடல தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் நம்ம சவுண்ட் டிசைனர், கோ ப்ரொடியூசர் ஷாஜு, ஒரு பக்கம் மியூசிக், ஒரு பக்கம் சவுண்ட், ஒரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு விஷுவல் வரணும், ஒரு ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட கன்வே ஆகணுன்றதை சூப்பராக பண்ணி அதை வந்து நீங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி பண்ண ஷாஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன், இந்த விழாவோட நாயகன். நான் ஒரு படம் என்னோடய விஷுவல் மேக்கிங் ஒரு 50% இருந்தால் 50% ஒரு 30% வச்சுங்க, மீதி 70% அவரோட மியூசிக்கால் தான் இந்த படம் தூக்கி நிற்கிது. ஏன்னா நானே நான் வந்து ஒரு மைண்டில் ஒரு மியூசிக் இந்த பேட்டர்னில் இருக்கலாம்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். பட் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பார். அது வந்து இன்னும் ஒரு பூஸ்ட், ஒரு பூம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சாங்கை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அந்த ட்ரெய்லரோட இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் வந்து நான் கட் பண்ணிவிட்டு கொடுத்து அது மியூசிக் பண்ணது தான். பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கட்டுக்கு மியூசிக் இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரில்லியன்சியில் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த நான் கூப்பிட்ட உடனே வந்து பாடி கொடுத்த ஆக்டர் ஜெய் அண்ணன், தேவா சார், இன்றைக்கி அவருக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தேவா சார். சார் என்னோடய விஷஸ் கன்வே பண்ணுறேங்க, சாரி அவர்கிட்ட நேரில் சொல்ல முடியல. அண்டு சைந்தவி மேம், சித்ரா மேம், எல்லாருக்குமே இந்த இடத்துல என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லிரிசிஸ்ட்டுக்கும் நான் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் அவர் ஒரு 4 பாட்டு கொடுத்தா 4 இல்லை இன்னொன்று கொடுத்தா இல்லை இன்னொன்று அப்படின்னு சொல்லி பெட்டர்மெண்ட் பண்ணி வந்தது தான். அந்த டெல்லி மேட்டர்லாம் சார் கௌரவ் சார் அவர் போட்டது நம்மளுக்கு தெரியாது. அவர் கொடுத்தாரு, நான் ஓகே தான் பண்ணேன், அவ்வளோதான். அது அவரோட கற்பனை. அவர் தான் ஏதோ எலெக்ஷன் இது பொலிட்டிக்கலாக போகிறான்றாரு, அவர் தான் பார்த்துங்க பிடிச்சி விட்டுருங்க.
அண்டு ஹீரோ கம் டைரக்டர் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் முன்னோடி நம்ம சார் பாக்யராஜ் சார் தான். அவர் ஹீரோவாக பண்ணி டைரெக்டாக பண்ண முடியுன்ற கொடுத்த நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். கௌரவ சார் சொன்ன மாதிரி கண்டென்ட் தான் கிங். அவருமே ஒரு ஹீரோ டைரக்டர் தான். ஸோ இவங்களாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட். ஓகே, நம்மளே பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. நம்மளால் என்ன, ஒரு ஹீரோனா என்ன வேணும், நடிக்க தெரியணும் மெயினாக. நம்மளுக்கு நடிக்க வரும். சரி, அப்பப்போ கொஞ்சம் டான்ஸும் வரும். எல்லோரும் டான்ஸை பாராட்டினீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணா விஜய் மாதிரிலாம் வர்றதுன்னு நம்மளுக்கு லைட்டாக அது விஜய் சார், சிம்பு சார் மாதிரிலாம் இல்லை. நம்ம ஆமாம், நீங்கள் வேணால் பலகுரல் மன்னன் யார் மாதிரி வேணால் டக்குன்னு மாறிடுவீங்க. நம்மளால் அப்படி முடியாது இல்லைண்ணே. அதனால் நன்றி. ஆதவன் சார் நானும் அடித்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்ச லூட்டிலாம் பயங்கரம். இன்னும் மேக்கிங் வீடியோஸ் நிறைய இருக்குது, நாங்கள் அடுத்து விட்டுரும் பாருங்கள். அவர் இருந்தால் செட்டே கலகலன்னு இருக்கும். அது இப்போ இந்த மேடையை ஒரு 15 நிமிஷம் உங்களை அப்படியே ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தார் இல்லையா, அந்த மாதிரி செட்டில் இருக்க எல்லாருமே அவர் ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பார். அவர் வந்தாலேச்சா அன்றைக்கி அவர் ஷூட் இல்லைன்னா நானே ஃபீல் பண்ணுவச்சா, அண்ணன் தான் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. அதுமாதிரி பிளாக் பண்ணி சார், இது ஒரு 4 ஸ்கேம்ன்றதால ஒரு ஸ்கேம்லேயே ஒரு லீட் மாதிரி வருவாங்க. அதில் பிளாக் பண்ணி சார் ஒரு படத்தோட ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸை ஒருத்தர் கேரி பண்ணி போக முடியும்னா அந்த மனுஷனால் தான் முடியும். அவர் கேரி பண்ணி போயிருக்காரு. அது வந்து அந்த 10 நிமிஷம் பார்த்தவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது கேட்கும் போது எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ பிளாக் பண்ணினே. அப்புறம் இமான் நினச்சும் அவர் பண்ண போர்ஷன்னு படம் பார்த்தாங்க. அவர் போர்ஷனில் மட்டும்தான் விழுந்து இருச்சாங்க. அவங்க கூட நடித்த தவமணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்திருக்காங்க, அவங்களும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க, ஏன்னா அவங்கள மேடையிலும் கூப்பிட முடியல. ஸோ அதான் இந்த படம் மொத்தமாக வந்து ஒரு பேக்கேஜாக ஒரு எங்கேஜாக இருக்கும். அப்புறம் நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ், அதாவது நன்றி கடன் எப்படின்னா சொல்லலாம். என்னோடய மனைவி சுகிர்தா அவர்கள் என்கிட்ட இருக்க படத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு இல்லை எடிட்டிங் எதுவும் போயிட்டு செம்ம ப்ரெஷரில் வரும். எல்லா ப்ரெஷரும் கொண்டு வந்து அவன் மேலே தான் கொட்டுவேன். இவன் ஏன் சம்மந்தமே இல்லாமல் என்னை திட்டிகிட்டு இருக்கான்னு நிறைய தூரம் கேட்டிருக்கா. பட் எனக்கு வேறு எங்கேயும் முடியல, அங்கே தான் காட்டும் எல்லாத்தையும். பட் அவ்வளோ டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு என்னை பேம்பர் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி ஒரு சைக்கோ கூடலாம் குடும்பத்தில் ரொம்ப தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் டார்ச்சர்ஸ் நிறைய வரும், பட் அதையும் பொறுத்துக்கொள்ளும், அவ்வளோதான். வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நிற்கலண்ணே. இவ்வளோ விஷயமா இவ்வளோ ஒரு அதான் சொன்னேன், ஒரு சின்ன படம் பெரிய படம்ன்ற மாதிரி இல்லாமல் எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு போடுற ஒரு சூப்பரான ஒரு பிஆர்ஓன்னு இவ்வளோ பேரை வர வச்சு இவ்வளோ பேருக்கு ஆர்கனைஸ் பண்ணி என்னையும் ஒரு ஹீரோவாக ஆக்கி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த படக்குழுவினர் சார்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இல்லைனா இங்கே யாருமே இல்லை. ரஜினி சாரும் இல்லை, கமல் சாரும் இல்லை. நீங்கள் எழுதுறது, நீங்கள் சொல்கிறது தான் மக்கள்கிட்ட போய் சேர்றது. நாங்கள் என்ன வேணால் சொல்லலாம், பட் நாங்கள் என்ன நீங்கள் சொல்லணும். பட் இந்த படத்தை பற்றி நான் ஏன் பேசலை அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி படம் பேசட்டும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க. அவங்களெல்லாம் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது, மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உண்மையிலே அண்ணன் கௌரவ் சொன்னது போல் தமிழ்நாட்டில் பல்வேறு பெருமையின் அடையாளங்கள் இருந்தாலும் திரைக்கதையின் பெருமையின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிற அருமையாக அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற டைரக்டர் கௌரவ் அவர்களே, தன்னுடைய தந்தைக்கு இன்று பிறந்த நாள் இருந்தாலும் இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்து மிகுந்த சிறப்போடு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்க அருமை சகோதரர், குடும்ப நண்பர், மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவ் அவர்களே, இந்த படத்தினுடைய கதாநாயகர்கள், இந்த படத்துக்காக உழைத்த டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், கேமராமேன், டைரக்டர், முக்கியமாக இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் மாதிரி இதனுடைய ஊடக நண்பர்களே, யூடியூபர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தொகுதியின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. டோட்டலாக ஆடான ஒரு பர்சன் அந்த மேடையில் அந்த தொகுதி பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க எங்கள் நண்பர்களால் இங்கே வர வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எனக்கு என்னோடய கட்சியின் அடையாளம் எனக்கு ஒரு சிறப்பு. ஏன் அப்படின்னா, மறைந்த தலைவர் ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி துணை முதலமைச்சர் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இருந்தாலும் சரி, எல்லாமே திரைத்துறையிலிருந்து வந்து தான் இன்றைக்கி அரசியல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆக அந்த கட்சியிலிருந்து வந்த ஒரு பிரதிநிதிகளால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய தகுதியை எனக்கு தலைவர் கொடுத்துருக்குறாங்க என்று தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்வேறு ஐயா பாக்யராஜா இருக்காங்க. அவங்க காலத்திலலாம் படங்கள் வந்து வருஷக்கணக்கில் ஓடும். இன்றைக்கெல்லாம் படம் ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஓடினாலே மெகா ஹிட்டு
3 நாள் ஒரு வாரம் 3 நாள் 1 நாள் மெகா ஹிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கால சூழல் மாறிடுச்சு. இன்றைக்கி இந்த ஒரு இன்றைக்கி படங்கள் எடுக்கிறாங்க, பல படங்கள் வரக்கூடிய படங்கள் ஏதோ கதையும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஏன்னா இன்றைக்கி சினிமா நடிகர்களை பார்த்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் தன்னை அந்த வழியில் நடத்திக்கிறான். பார்த்துருப்பீங்க, இப்போ முன்னாடி வந்து ஒரு புகை பிடிக்கும்போது கீழே போடுறாங்க, இப்போ அந்த இது இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுக்கான ஒரு தலைவனாக ஒரு அடையாளமாக நடிகர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எல்லா படங்களும் கருத்துள்ள படங்களாக வருகிறதா என்று இல்லை. ஆனால் ஒரு காலத்துக்கு ஏற்ப ஒரு சிறப்பான படத்தை படைப்பை நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக நிர்வாக பொறுப்பில் ஸ்கேம் இல்லை அப்படின்னு கொடுத்துரு, ஸ்கேமுக்காக கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக அதுதான் உங்களோட கண்டென்ட். நீங்கள் ஸ்கேம் எதில் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு காலத்தில் நினச்சிப்போம் ஸ்கேம்னா வெறும் அதிகாரிகளும் அரசியல்வாதி தான் பண்ணுறது ஸ்கேம்னு நினச்சிப்போம். கிடையாது. நம்ம வாங்குகிற சோப்பு பிஸ்கெட்லேருந்து எல்லாத்துலேயும் ஸ்கேம் இருக்குது. ஆனால் இதில் யார் ஏமாறணும் அப்படின்னா அதிகம் படித்தவன் விழிப்பாக இருக்கிறவங்க இதில் மீண்டும் மீண்டும் ஏமாறுறோம். அதற்கு என்ன அடிப்படை காரணம்னா நம்மளுடைய ஆசை பேராசை தான். சொன்னாங்க இந்த 50,000 போட்டால் 3 லட்சம் வந்துருமா? நான் எப்படி வரும்? வாய்ப்பே கிடையாது. நான் என்னோடய சட்டமன்ற உறுப்பினராக நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தோம், மாதம் 3 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி வாங்கினாங்க, 1 கோடி ரூபா போட்டோம், இப்படி நிறைய பேர் வருவாங்க. நம்மகிட்டே கொடுப்பாங்க, நான் கமிஷனில் ஃபார்வர்ட் பண்ணுவேன், இந்த கம்பெனியில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்வேன். சரி, அதில் மட்டும்தான் ஸ்கேம் இருக்குன்னா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு துணி துவைக்கிற பவுடர் வாங்குறோம்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டுக்கு தேவையாக மாதம் 1 கிலோ தான் இருக்கும். 1 கிலோ வாங்கினா 2 கிலோ ஃப்ரீ, 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீ, அந்த மாதிரி போட்டிருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 3 கிலோ பவுடர் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். அந்த பவுட்ரு கொஞ்சம் நாளாக கெட்டு போய் மீண்டும் குப்பையில் தான் போட்டிருப்போம். இப்போ எது நமக்கு தேவை, வாழ்க்கையை வந்து ஒரு அளவான வாழ்க்கையாக எது வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நம்ம தடுக்க முடியும். அரசாங்கம் மட்டுமே நினச்சா செய்ய முடியாது. ஆகவே ஒரு கருத்துள்ள படத்தை இங்கே தந்திருக்கிறீர்கள். மக்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக எல்லாத்துலேயும் விவரமானவங்க விழிப்பானவங்க தான். இந்த கதையையும் சிறப்பாக மக்கள் கொடுத்துருக்கிறார்கள். ஸ்கேம் படத்தை பார்த்து இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாநிலம் சிக்காமல் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு, ஒரு படம் எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு கருத்துள்ள படத்தை ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து எடுத்துருக்கிறீங்க. இந்த படத்துக்கு எல்லா வகையிலும் இறைவனும் இயற்கையும் வெற்றிக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் இந்த படம் மிகுந்த வெற்றி அடைய தொகுதியின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும், மேடை அலங்கரித்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகம் பொறுப்பல்ல, இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் திரு கார்த்தி சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாங்கு ஃபஸ்ட்டு கேட்கணும்னு சொன்னார். கேட்டோன்னே நான் சொன்னேன், ஜி யார் மியூசிக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னோட எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா ஸ்ரீகாந்த் என்ன மியூசிக்கில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த சாங்கு கேட்கும் போதே ஒரு எனர்ஜி இருக்கும். அப்புறம் கம்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய மூமெண்ட் வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் ஸ்ரீகாந்த்னே இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்கண்ணே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. 2 சாங்குமே வந்து அந்த நீங்கள் பண்ணியிருக்க சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மெலோடி சாங் ஒன்று பண்ணியிருக்காரு அண்ணன், இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு அப்பா சாங் அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த சாங் கேட்கும் போது ஓப்பனிங் சாங் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் சொன்னார். அந்த சாங் கேட்டோம். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடியூசிங் சாங் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல். இப்போ ஸ்ரீகாந்த் அண்ணன் மியூசிக் பண்ணியிருக்காரு, அந்த ஹீரோவோட இன்ட்ரோடியூசிங் சாங் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. அப்படியே அந்த சாங் கேட்கும்போது என்ன ஜி இப்படி இருக்கே அப்படின்னு, அப்படி இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு அதை ரிகல்சல் கொடுத்து அவரும் சூப்பராக ஆடிருக்காரு. ஜி உங்களோட இதுதான் செம்மையாக ஆடிருக்காரு. அதே வந்து நீங்கள் வந்து சாங்கை பார்ப்பீங்க, நீங்கள் பார்த்துட்டு அந்த கமெண்ட் சொல்லுவீங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆடலை இவர் ஆட வச்சார், அவ்வளோதான். இல்லை, அதுக்கு உண்டான ரிகல்சல் பண்ணி அந்த எஃபெக்ட் எடுத்தீங்கல்ல, அந்த எஃபெக்ட் எடுக்கிறதே இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோக்குமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பூஸ்ட்டாக வந்து இருக்குல்ல, நம்ம பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து. ரெண்டாவது வந்து ஹீரோ மட்டும் கிடையாது, இவர் இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு டெக்னீஷியன், இப்போ எல்லா விஷயமும் எல்லாம் சேர்ந்து வரும்போது அது வாங்கி உள்ளே பண்ணணும்ல, அது பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து பெரிய விஷயம். ஒரு ஹீரோவாக இருந்தால் வச்சுக்கலாம், ஹீரோ வந்துட்டு வருவார், ரிகல்சல் பண்ணுவார், ப்ராக்டிஸ் பண்ணுவார், ஃபைட்டாக இருக்கட்டும், அது டைலாகாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருந்துருவார். இவர் அப்படி கிடையாது. லொக்கேஷன்லேருந்து காஸ்டியூம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ப்ரொடக்ஷனில் ஆல் எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதுக்காக சொல்கிறேன், ஹேண்ட்ஸ் அப், உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஸ்ரீகாந்தனும் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பெரிய ஹோப்பு, செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு, நான் ஒர்க் பண்ணதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த பாட்டும் படமும் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். இது எல்லாருமே நீங்கள் வந்து நம்ம மீடியாக்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணுன்றது நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் பண்ணுவீங்க, நல்லா இருக்க விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
Thank you, press and media, for coming and supporting us. Special thanks to Bhagiraj sir for coming all the way and blessing us. Nirvagam Porupalla is a very entertaining film with a strong and powerful message. So, எல்லாருமே கண்டிப்பா வாங்க வந்து தியேட்டர்ல படம் பாருங்க. Thanks to my director sir Kathishwaran for giving this opportunity, and thanks to my producers, all the cast and crew. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, ப்ரெஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். எங்கள் குடும்பத்தில் வந்து இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற ஒரு கதையை வந்து வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எங்களுடைய ப்ரொடியூசர், டிரெக்டர் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல். இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எங்கள் குருநாதர் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு பாதம் தொட்டு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது டைரக்டர் கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இதில் எல்லாமே நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு கதை தான் இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் பாதித்ததில் நானும் ஒரு மெயினான ஒரு ஆள். நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு எல்லோரும் தேட்டருக்கு வாங்க. இதை நீங்கள் வெளியில் கொண்டு போகணும். பட் ப்ரெஸ் அண்ட் மீடியா சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், எங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். முழுக்க உங்களால் நாங்கள் நிச்சயமாக வெளில வருவோம். எங்களோட வெற்றிக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கார்த்திகேஸ்வரன் கூட 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். முதல் படம் பெய்யிருக்கு பயமேன், இதில் பெய்யாக நடிச்சிடுறேன். அப்புறமா நான் வந்து கேரளாவிலேருந்து வரேன். எனக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப சப்போர்ட்டாக கார்த்திகேஸ்வரன் 10-15 இயர்ஸாக என் கூட இருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணியிருக்கேன். எல்லோரும் இந்த படம் தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது. சினிமா குடும்பத்துக்கு என்னை இணைச்ச இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல டீமுக்கு என்னோட நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். தென்றலோடு பிறந்தவளும் திங்களோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தில் நறுமணத்தை தோய்த்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலவி சிந்தையினித்திட பிறந்தவளும் என் தாய் திரு நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் நங்காய் வாழி. அருமையான இந்த காலை பொழுதிலே நிர்வாகம் பொறுப்பல்ல என்ற படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் எம் நெஞ்சம் அள்ளி கொஞ்சம் விஞ்சு முகம் கொண்ட தமிழில் மஞ்சம் கமிழும் மகிழம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து கவிதை தம் கொண்ட காவிய தமிழால் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்காக, இந்த விழாவிற்காக வருகை தந்துள்ள திரையுலகின் ஜாம்பவான் திரு பாக்யராஜ் அண்ணன் அவர்களுக்கும், மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு நீங்கா இடம்பெற்றிருக்கும் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை, அரங்கத்தில் உள்ள உறவுகளுக்கும் சேர்த்து ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். படத்தில் நடிக்காத ஒருத்தவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? அப்படி தானே யோசிக்கிறீங்க, யார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஒரு 20 ஆண்டுகளாக சன் டிவி, தூர்தர்ஷன், தந்தி டிவி, என்டி டிவி, புதிய தலைமுறையில் செய்தி படிச்சிருக்கேன், செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். இப்போது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட அட்வைசரி பேனல் மெம்பராக இருக்கேன். நான் சென்சார் போர்டு மெம்பராக இருக்கேன். நாங்கள் வாரத்தில் 2 படம் 3 படம் சர்டிஃபை பண்ணுவோம். இந்த படம் ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு கரு. இந்த சமுதாயத்தில் இப்போ புறையோடி போயிருக்கிற இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க வந்து ஒரு கதை பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த படக்குழுவுக்கு ஒரு மிகுந்த பாராட்டு. ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா கடந்த வருடம் மட்டுமே 17,000 கோடி அளவுக்கு சைபர் குற்றங்கள் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு. தினம் தானே செய்திகள்.
10,000 கோடிக்கு சைபர் மோசடி குற்றங்கள் நடந்திருக்கு. 16 மாநிலங்களில் 1000 கோடி நடந்திருக்கு. 150 கோடி 200 கோடி ஆன்லைன் மோசடி. அப்புறம் பாலியல் பலாத்கார குற்றங்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, இதை சொல்லி ஆன்லைனில் மோசடி பண்ணுறது, ஒருத்தரோட காசை வந்து உங்களை சைபர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு மோசடி பண்ணுறது, ஆன்லைன் ட்ரேடிங்கில் மோசடி பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மோசடி பண்ணி பல வகையில் புது புது உருவங்கள் புது புது அவதாரம் எடுத்து இந்த குற்றங்கள் வந்து நடைபெறுகிறது. பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து இதில் வந்து இழந்திருக்காங்க மக்கள். நம்முடைய நாட்டில் இருக்கிற பட்ஜெட் எவ்வளோ போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு சைபர் குற்றங்கள், அந்த அளவுக்கு பணங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சைபர் குற்றத்தால் வந்து மக்கள் இழக்கிறாங்க. அதனால அவ்வளோ பாதிப்புகள். எவ்வளோ பேர் தன்னுடைய அந்த சைபர் மோசடியால் பணத்தை இழந்தவங்க தங்களுடைய வாழ்வை தொலைத்திருக்காங்க, வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு இந்த நாடும் இந்த மக்கள் வந்து அவ்வளவு என்ன சொல்கிறது, அவ்வளவு துயரத்தை வந்து இதனால் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அப்படிப்பட்ட மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை, ஒரு படிப்பினையை, ஒரு உத்வேகத்தை, ஒரு விவேகத்தை, ஒரு வேகத்தை கொடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே பாராட்டுறேன். சென்சார் போர்டை பொறுத்தவரையிலும் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, யாரை அவமதிக்கக்கூடாது, யாரை தவறாக பேசக்கூடாது, அரசியல் தலைவர்களை யாராக இருந்தாலும் அவர்களை தப்பாக சொல்லக்கூடாது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் சமூகத்தில் நீங்கள் கொடுக்குற ஒரு படம், அந்த படத்தில் இந்த மக்களுக்கு ஒரு திருப்புனையை, ஒரு படிப்பினையை, ஒரு சிந்தனை, நல்ல சிந்தனை உருவாக்குன்னா நாங்கள் அதுக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்ததுக்கு இந்த படக்குழுவினருக்கு பாராட்டுகள். கீர்த்தீஸ்வரன் கார்த்திகேயன் ஈஸ்வரனோட பையன், ஈஸ்வரன் அப்பா பிள்ளை 2 ஒரே பேராக இருக்கு. அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கே இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறது முன்னாடி ஓடி வந்தோம்னு நினச்சேன். ஏன்னா பிளாக் பண்டிகை 15 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னாங்க. எனக்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருக்கும்போதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டேன். இருந்தாலும் வந்து சுமையா கோசருக்கு நன்றி. அண்ட் இந்த படத்துடைய இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு டைரக்டர் கார்த்தீஸ்வரன். ஸோ ஒரு இயக்குனர், நடிகராக, அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு டான்ஸராக வலம் வந்திருக்கிறார் கார்த்தி. சாதாரணம் இல்லை. அது அந்த கடைசியில் அந்த பாட்டில் லாஸ்ட் மொமெண்ட் டான்ஸ் ஆடும்போது வழக்கமாக எல்லோரும் அந்த விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும், அண்ணா அந்த லாஸ்ட்டு டான்ஸ்னா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு விஜயை விட அதிகமான டைம் ஆடிருக்காரு. ஸோ அதனால் இல்லை, ஏன் விஜயை பற்றி சொன்னால் இவ்வளோ பயப்படுறீங்க? இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே முடிச்சு விட்றாதீங்க. இல்லைங்க, அவர் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் அதை யார் காப்பாற்றுறது? நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும். இல்லை, துப்பாக்கி நிறைய கையில் மாறிடுச்சு, அதனால் இல்லை சொல்கிறேன் நான். ஏன்னா அருமையான டான்ஸ், இன்னும் சாதாரண கிடையாதுங்க. ஒரு இயக்குனர் டான்ஸ். ஐயோ சார், பாக்யராஜ் சார் கோச்சுக்காரி. நான் பாக்யராஜ் சார் இருக்கும்போது அதை வந்து நான் திரும்ப சொல்லி அவர் வந்து இது எதுக்கு என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டாருன்னா அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதானே. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விழாவாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நபர், திரையுலகத்தில் இன்றைக்கி திரைக்கதையின் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். மக்களுக்காக, மக்கள் ரசிக்கும்படி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட நிறைய பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே வச்சு பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது எம்எல்ஏ, அவரின் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவரை மேடைக்கு அழைக்கிறோம். மன்னிக்கணும் சுமையா கோசர், உங்கள் வேலையை நான் எடுத்துக்கொண்டேன்.